சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு நிலங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதுவுமே உனக்கு பிடித்தது போல இல்லை என்று நினைத்து கவலைப்படாது. ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு பிடித்தது அனைத்தும் கிடைக்கும். இன்று எதுவுமே கிடைக்காதோ, இன்று எதுவுமே நடக்காதோ, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு பிடிக்காததாகவே நடந்து விடுமோ என்றெல்லாம் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எல்லாம் உனக்கு பிடித்ததாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமானதாகவும் நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் முயற்சிகளை செய்ய முடியுமோ அதில் எல்லா விஷயத்திலையும் முயற்சி செய். உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவர்களிடம் போய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்கிறது, ஏது விஷயம் நடக்கிறது, உனக்கு கவலையாக இருக்கிறதா, அந்த கவலைகளை போய் பகிர்வது, இப்படியெல்லாம் நீ எதிலையுமே உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சரிதான் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்வதற்கு யாருமே இல்லை என்றும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஏனென்றால் எல்லாமும் மாறும், எல்லாமும் சரியாகும். யாராவது உனக்கு இல்லை என்றால் ஓடிவா, இந்த சாய் இருக்கிறேன். இந்த சாய்க்கு ரொம்ப பிடித்த பிள்ளைதான் நீ. நீயே ஒவ்வொன்றும் கவனித்து இருக்கிறாயா? உனக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் அது எப்படியாவது உனக்கு நல்லபடியாகவே செய்து கொடுத்து விடுவேன். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்காமல் எல்லாம் அல்ல. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆயுள் முழுவதும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைத்து உனக்கு சந்தோஷமாக அற்புதமாகவே அமைத்து தர வேண்டும் என்றுதான் நான் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி நான் நினைப்பதே. ஆனால் அதை யாரும் இங்கு புரிந்து கொள்வது கிடையாது. நான் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் குழப்பம் செய்ய வைக்கிறேன், கவலைப்பட வைக்கிறேன் என்பதையே நினைத்து கொண்டு இருக்கிறேன். எதற்காக கவலை? எந்த விஷயத்திற்காக முதலில் கவலை என்பதை யோசியுங்கள். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எந்த ஒரு நொடிக்காகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அனைத்து விதமான பாரங்களையும், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ, என்னென்னலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறதோ அனைத்திற்கும் நிச்சயமாகவே நான் ஒரு வழியை காட்டுவேன். எல்லா காலத்திலேயும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான அற்புதங்களையும் நானே நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வழியை காட்டு, எனக்கு நல்ல வழியை கொடு, எனக்கு நல்ல விஷயத்தை செய்து கொடு, எனக்கு நீதான் எல்லாம் என்று நீ ஏங்கிவிட்டாய். உனக்கு நான் என்றுமே துணையாகவே இருப்பேன். சாயை அனைவரும் சாதாரணமாகவே நினைக்கிறீர்கள். ஆனால் சாய் என்னென்னலாம் விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறேன் என்பதை உங்களுக்கு தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதம் நடக்கும் என்பது மட்டும் கண்டிப்பாகவே தெரியும். தொடர் முயற்சியை எடுத்தால் போதும். வாழ்க்கையில் எல்லாமும் எப்பொழுதும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு பொழுதும் நல்ல நல்ல முயற்சிகளை எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நானும் கொடுப்பேன். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் இன்று வேண்டுமானால் உனக்கு நடக்காமல், இது நடக்காமல் அது நடக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் என்ன தெரியுமா? நலம், வளம், எதிர்காலம் எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும். தொடர் முயற்சிகளை எடுத்தால் எல்லாமும் வெற்றிகரமாகவே ஆகும். உன்னுடைய தேவைகள் என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள், ஏதேது விஷயங்கள் எல்லாமும் தெரியும் தானே எனக்கு. நீ ஏற்கனவே எல்லாமும் உன்னுடைய மனவேதனைகள் எல்லாமும் எனக்கு சொல்லிவிட்டாய் தானே. எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லாமல் எல்லாம் அல்ல, எல்லாமும் நீ சொல்லிவிட்டாய். தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வாழ்வில் வெற்றி அடைவதற்கு பாருங்கள். எல்லாம் நலமே, எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் என்று நான் உங்களுக்கு அப்பப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நான் வந்து உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் உதவிகளை இந்த சாய் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். இந்த சாயை நம்பும் பிள்ளைகள் எப்பொழுதும் கலங்குவது அல்ல.
சாயை நம்பாத பிள்ளைகள் மட்டும்தான் கலங்குவார்கள். நீயோ என்னை மட்டும் அல்ல, எல்லா தெய்வத்தையும் நம்புகிறாய். எல்லா தெய்வமும் உனக்கு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கும், எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறாய். எல்லாவற்றிலும் நான் துணையாகவும், எல்லாவற்றிலும் நான் பாதுகாப்பாகவும், எல்லாவற்றிலும் நான் சந்தோஷமாகவும் உன்னை வாழ வைப்பேன். பெருமூச்சு விடும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அப்பா எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடந்துவிட்டதே, எல்லாமும் நமக்கு ஐஸ்வர்யங்களும் நமக்கு தானாகவே கிடைத்து விட்டதே என்று நீயே சொல்லி சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறந்ததாக இருக்கும். இன்றைய நாள் மோசமான நாள், நாளைய நாள் அற்புதமான நாள், நாளை மறுநாள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நாளும் தேவையான நாள் தான். ஏனென்றால் எல்லாருக்கும் இன்று ஒரு விஷயம் தேவையில்லாமல் ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் நாளை ஒரு விஷயம் தேவைப்படும் தானே. அந்தந்த விஷயத்தை அந்தந்த முறையில் நமக்கு தேவைப்படும். எதுவுமே யாருக்கும் தேவைப்படாமல் எல்லாம் இருக்காது. இன்று ஒரு பொருளை தூக்கி போடுவீர்கள், நாளை நமக்கு தேவை அல்ல என்பது, ஆனால் நாளை பார்த்தால் அந்த பொருள் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அதே மாதிரிதான் எல்லாமும் ஒவ்வொரு நாள் தேவைப்படும். சில பேர் உறவுகளை வேண்டாம் என்று தூக்கி எறிகிறார்கள், ஆனால் ஒரு நாள் உறவுகள் வேண்டும் என்று ஓடி வந்து சேர்கிறார்கள். இப்படித்தான் தங்கமே வாழ்க்கை. எதுவுமே வாழ்க்கையில் முடியக்கூடியது இங்கு எதுவும் அல்ல, எல்லாமும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதுதான். வெற்றிகரமான விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் சூடுவாய். இன்று பல பேருக்கு உதாரணமாக நீ வாழாமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாக எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் தந்துட்டிய தெய்வமே, இதுக்கு மேல என்ன வேணும், பணம் செல்வம் உறவு துணை இப்படின்னு நான் ஆசைப்பட்ட அனைத்தையும் எனக்கு தந்துட்டிய தெய்வமே, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ நினைக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் சுவாரஸ்யமான அற்புதமான நிமிஷங்களும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். யதார்த்தமான பல மாற்றங்களும் யதார்த்தமான ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும். அதாவது எப்படின்னா, நீ யதார்த்தமா தானே இருக்க, அப்ப எல்லாமும் உனக்கு நல்லதா தானே நடக்கும். டப்புன்னு எல்லாம் நடந்து உன் வாழ்க்கையில உனக்கு எல்லாம் கிடைக்கும். சந்தோஷமாக இருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும். சந்தோஷமானதாகவே இருங்கள். சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் கூடவே எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.